களம் செய்திகள். வணக்கம். வேம்பார் கடலோர காவல் நிலையம் எதிரில் 7 வயதான 2ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் குத்தி கொலை. போலீசார் தீவிர விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பாரைச் சேர்ந்த கடல் தொழில் செய்து வரும் முத்துக்குமார் சாந்தி தம்பதியினருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் 3வது மகன் அஸ்வின்குமார் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். அஸ்வின்குமார் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் தனது வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்த நிலையில் இன்று வேம்பார் கடலோர காவல் நிலையத்திற்கு எதிரில் உள்ள அவரது வீட்டில் தனியாக இருந்த அஸ்வின்குமார் கழுத்தில் கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் வீட்டின் வாசலில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் சூரன்குடி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து உடனடியாக அங்கு விரைந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு கொலை செய்தது யார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடல்நிலை சரியில்லாததால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்த அஸ்வின்குமார் மர்மமான முறையில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலோர காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா இதுவரையில் வைக்கப்படாதது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் இப்பகுதியில் சட்டவிரோதமாக விற்கப்படும் மது, கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை நடப்பதாகவும் போலீசார் உரிய ஆய்வு செய்து அதனை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.